ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்னன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் த கோல்டு ஸ்டாண்டர்ட் மெத்தட் நம்ம மார்க்கெட்டுக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படின்னா என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னா செல்லர்ஸ் வந்து அதிகமா செல்லிங் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து செல்லிங்ல தான் இருக்கும். ஸோ பையிங் பண்ண மாட்டாங்க. பையிங் வந்து பண்ண மாட்டாங்க, செல்லிங்ல தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி எல்லாரும் செல்லிங் பண்றாங்கும் போது ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்ல வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு இருக்குன்னு சொன்னா மார்க்கெட்ல வந்து எல்லாரும் செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 8 ரூபாய்க்கு வந்துடும். ஸோ ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ். தென் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்னா பையர்ஸ் வந்து அதிகம் இன்ட்ரெஸ்ட் வந்து பையிங்ல காமிப்பாங்க. பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், செல்லிங் ப்ரெஷர் கம்மிஞ்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொன்னால் எல்லாரும் பையிங்ல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ அந்த பொருள் வந்து 12 ரூபாய்க்கு போகும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதுதான் சப்போர்ட். ஸோ சப்போர்ட்னு சொன்னால் ஈஸி, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். தென் ரெசிஸ்டன்ட்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதில் ப்ரைமரி ரெசிஸ்டன்ட், செகண்டரி ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்சில் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிதுன்னு மார்க்கெட்டில். டியூரிங் எக்ஸாம் டைம்ஸ் அப்போ எல்லாரும் பென்சில் வாங்குவாங்க. ஸோ பென்சிலுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பென்சில் வந்து 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய்க்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் அதே பென்சிலை யாரும் 100 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இல்லை. ஜஸ்ட் 5 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு, 50 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கான ரெடியா இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து இதர் 50 ரூபீஸுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு, பட் 100 ரூபீஸ் போறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ 50 ரூபீஸ் போறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அதை தான் நம்ம செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். செகண்டரி ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு அதுக்கு மேலே போறதுக்கான சான்சஸ் இல்லை. ரெசிஸ்டன்ஸ்னா அதான். செகண்டரி மீன்ஸ் ஒரு மைனர் சான்ஸ் இருக்கு 100 போறதுக்காக. பட் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் சொன்னா 100 போகிறதுக்கான சான்சஸே இல்லை. அதே மாதிரி தான் அடுத்தது செகண்டரி சப்போர்ட், பிரைமரி சப்போர்ட். இப்போ மார்க்கெட்ல வந்து சப்ளை நல்லா இருக்கு. நிறைய இந்த மாதிரி பென்சில்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் மார்க்கெட்ல பென்சில்ஸ் விடுறாங்க. நிறைய அட்வான்ஸ்டு பென்சில்ஸ் எல்லாமே விடுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த ப்ரைஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகி 5 ரூபீஸுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னும் சில டைம்ஸ்ல 2 ரூபீஸ் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. பட் 2 ரூபீஸுக்கு கம்மியா போறதுக்கான சான்சஸ் இல்லை. இதுதான் பிரைமரி சப்போர்ட். மார்க்கெட் எப்பெல்லாம் சப்போர்ட்டை ரீச் பண்ணுதோ அங்கிருந்து மார்க்கெட் மேலே போகும். ஓகே, அதே மாதிரி மார்க்கெட் எப்பெல்லாம் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுதோ அங்கிருந்து மார்க்கெட் கீழே வரும். ஏன்னா சப்போர்ட்னு சொன்னா அந்த ப்ரைஸ் வந்து அதுக்கு கீழே போறதுக்கான சான்சஸ் இல்லை. அதுதான் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னா அந்த ப்ரைஸ் அதுக்கு மேலே போறதுக்கான சான்சஸ் இல்லை, கீழே வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம சார்ட்ல எப்படி வரும், இதை வந்து நான் 56,775 வந்து செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது ஏன் செகண்டரி சப்போர்ட்னு சொல்லியிருப்பேன். அது ஏன் செகண்டரி சப்போர்ட்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ மார்க்கெட்டிங் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் அப்படியே மேலே போகுது. நம்மளுடைய இந்த 57,100 தான் செகண்டரி ரெசிஸ்டன்ஸ், இது வந்து பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்படியே மார்க்கெட்டிங் இருந்து மேலே போகுது. நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் செகண்டரி ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுது. அதை உடைக்க முடியாம திரும்ப மார்க்கெட் கீழே வரது உங்களால பார்க்க முடியுது.
திரும்ப மறுபடியும் அதே ப்ரைஸுக்கு போகுது, உடைக்க முடியல, மார்க்கெட் கீழே வரதும் நம்மளால பார்க்க முடியுது. திரும்ப மறுபடியும் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு போக ட்ரை பண்ணுது, அங்கேயும் உடைக்க முடியல, கீழே வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நாள் பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ திரும்ப மேலே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய இம்பல்ஸ் கேண்டில் ஃபார்மேஷன் தெரியுது 5 மினிட் கேண்டில். ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து செகண்டரி ரெசிஸ்டன்ஸை உடைச்சு மார்க்கெட் மேலே போகுது. மேலே போய் நம்மளுடைய 57,270 பிரைமரி ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகலை. ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் போகாது. ஸோ திரும்ப இதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படியே கீழே வருது, உங்களால் பார்க்க முடியுது. திரும்ப கீழே வந்திருக்கு. திரும்ப டேஸ் 17 டே 17ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பல்ஸ் கேண்டல் ஃபார்மேஷன் பார்க்க முடியுது. அங்கிருந்து ப்ரைஸ் வந்து கொட்டி அப்படியே மார்க்கெட் கீழே 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 வந்திருக்குது, நம்மளுடைய செகண்டரி சப்போர்ட்டை நோக்கி வந்திருக்கு. ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை இன்னும் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சொல்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.